Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Turban Hairband or வந்து ஸ்டைலிஷ் hairband வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Turban Hairband வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு 50 cm வந்து கட் பண்ணிக்கணும். லெந்த் வந்து and வந்து breadth வந்து 15 cm வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு வந்து நம்ம கட் பண்ணி வெச்சுக்கணும். Third pieceல வந்து length 15 cm இருக்கணும். breadth வந்து 8 cm இருக்கணும். லென்த்தா துணி கட் பண்ணி வெச்சோம்ல அந்த துணியை வந்து நம்ம மடிச்சு தையல் போட்டுக்கணும். இப்போ இத தச்ச மாதிரியே இந்த பீஸையும் வந்து நம்ம மடிச்சு வச்சு தச்சிக்கணும். அந்த ரெண்டு பீஸையும் மடிச்சு தச்ச மாதிரியே இந்த சின்ன பீஸையும் நம்ம மடிச்சு தச்சிக்கணும். இப்போ இந்த மூணு பீஸையும் வந்து நம்ம மடிச்சு வச்சு தச்சாச்சு. டர்பன் ஹேர்பேண்ட் தைக்க வந்து இந்த எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணோம். இந்த எலாஸ்டிக் வந்து நான் 12 cm கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தையல் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த துணியெல்லாம் வந்து நம்ம திருப்பிக்கணும். நம்ம தையல் போட சொல்லியே உள்பக்கமாக வச்சு தான் தையல் போட்டது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம திருப்பிக்கிறோம். அதெல்லாம் இப்போ மூணு பீஸையும் வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த துணியை வந்து நம்ம திருப்பியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மடித்து தைக்க சொல்ல நம்மளுக்கு வந்து தையல் போட்ட மார்க் வந்து தெரியும்ல அந்த துணியில். இப்போ அந்த மார்க் வந்து இந்த துணியோட சென்டரில் வந்து வர மாதிரி நம்ம அந்த துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த துணியை வச்சுக்கணும். இதே மாதிரி அந்த ரெண்டு பீஸையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஒரு குட்டி பீஸை வந்து கட் பண்ணோம்ல அந்த பீஸுக்குள்ளே வந்து அந்த பீஸை வந்து நம்ம மடித்து வச்சு தைச்சாச்சு. இப்போ அந்த பீஸுக்குள்ளே வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்கை வந்து வச்சு தைச்சிக்கணும், தையல் போட்டுக்கணும். நம்ம வந்து இந்த குட்டி பீஸை வந்து 15 cm கட் பண்ணோம். இந்த எலாஸ்டிக்கை வந்து 12 cm தான் கட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஒரு எட்ஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கணும். நம்ம ரெண்டு பெரிய பீஸை வந்து கட் பண்ணி மடித்து வச்சு தைச்சோமா அதில் இப்போ ஒரு பெரிய பீஸ் எடுத்து அதை மடிச்சுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து அந்த பெரிய பீஸை வந்து மடிச்சுட்டு நம்ம அந்த குட்டி பீஸில் வந்து ஒரு சைடு எட்ஜை ஒண்டி நம்ம தைச்சோமா எலாஸ்டிக் வச்சு அதை வந்து இந்த பெரிய பீஸோட நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மடித்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பெரிய பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பீஸையும் வந்து நம்ம மடிச்சுட்டு எலாஸ்டிக் வந்து நம்ம ஒரு சைடு தான் தைச்சோம், இன்னொரு சைடு அந்த குட்டி பீஸில் வந்து தைக்கலை. அந்த எலாஸ்டிக் வந்து அதோட எட்ஜில் கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணாமல் ஒரு பீஸ் வச்சுருக்கோம்ல அந்த பீஸை வந்து நான் இப்போ எப்படி ஸ்க்ரீனில் காட்டுறனோ அந்த மாதிரி பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அந்த சைடு தைச்சோமோ அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இந்த பேண்டை வந்து அப்படியே கொஞ்சம் திருப்பணும். அந்த எலாஸ்டிக் வச்சு தைச்சோம்ல அந்த சைடு மட்டும் அதை மட்டும் வந்து நம்ம திருப்பணும். ஃபுல் பேண்டையும் திருப்ப தேவையில்லை. இப்போ திருப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பேண்ட் வந்து தைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.